விக்கி இவங்க என்ன எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாரேன் எப்படி தூங்குறாங்கன்னு. செம்ம டயர்டு போல. இப்போ என்ன பண்ணுறது? விக்ரம் விடுங்க, வாங்க போய் அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஏன்டி இப்படி பண்றீங்க? பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பீங்களா? பசங்கள்லாம் இப்படிதான் இருப்பீங்களா? சரி வா வா போலாம். இப்ப வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், நைட்டு இருக்குடி உனக்கு. அப்படியா? சரி பார்த்துக்கலாம். ஏய் உன்ன மச்சான், டேய் மச்சான், நீங்க எப்போ வந்தீங்க? அதெல்லாம் நீ வருஷம் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டோம். ஏ ஸ்ரீ, என்ன நீயும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட? நீங்க 2 பேரும் பண்றதை பார்த்தா சிரிப்பு வந்துச்சு, அதனால சிரிச்சேன். ஓ அப்படியா மேடம்? நேத்து நீயும் விக்கியும். சரி சரி சரி, விடு விடு, விட்டுறலாம். டேய் இவங்க எந்திரிச்சிட்டாங்களான்னு பார்க்கறதுக்கு தாண்டா வந்தோம். ஓ, எனக்கு என்னவோ நீங்கள் காலையில் தான் வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். டேய் மச்சான், இது என்ன நீங்க வந்துட்டீங்க? நான் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணலையே. அட விக்ரம் அண்ணா, நாங்கள் எவ்வளோ நேரம் தான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? நீங்கள் எப்போ சொல்லி நாங்கள் எப்போ வாங்கிட்டு வருது? அதனால நாங்கள் வாங்கிட்டே வந்துட்டோம். வாங்கிட்டே வந்துட்டிங்களா? அப்போனா இப்பயே எழுப்பிடலாம். அப்புறம் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால தான் லேட்டாக வாங்கிட்டு வர சொன்னோம். இல்லைன்னா தூங்கட்டும், விட்டுறலாம். காலையில் சாப்பிட்டுக்கிட்டோம். சக்தி வேண்டாம், அந்த விபரீத முடிவு மட்டும் எடுக்காத. ஆமாண்டா மச்சான், அப்புறம் நடுராத்திரில பசிச்சதுன்னா நீ தான் போய் வாங்கிட்டு வரணும். ஐயோ, என்னாலாம் முடியாது. நான்லாம் படுத்துனா எந்திரிக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸில் நிறையா ஒர்க்கு. கண்டிப்பா ஆத்தி நடுராத்திரில கேட்பா. நிக்கியும் தான். அப்படின்னா சரி, நானும் ஸ்ரீயும் போய் சக்தியும் துர்காவையும் எழுப்பிட்டு வந்துடுறோம். சரி சரி, போயிட்டு வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே இவங்களை எழுப்பிடுறோம். ஏ ஸ்ரீ, சக்தியும் துர்காவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். வா வா போய் பார்க்கலாம் என்னதான் பண்ணுறாங்கன்னு. டே நிதிஷ். டே அருண், இவனுங்க இப்படிலாம் பண்ண எந்திரிக்க மாட்டானுங்க. வேற என்ன பண்ண போற? டே விக்கி, ஆத்தி நிக்கியும் காணுமா? என்னாச்சு, எங்க அவங்க? டேய் 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 பதறாதீங்க, உங்க பக்கத்துல தான் இருக்காளுங்க பாருங்க. அப்பா உயிரே போன மாதிரி இருக்கு. ஏன்டா அப்படி விளையாடுறீங்க? பின்ன என்ன பண்ணிட்டோம் சொல்லு? நானும் நீங்க எந்திரிப்பீங்க, எந்திரிச்சது சாப்பிடலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்திரிச்சிங்களா? அதனால தான் அப்படி பண்ணேன். அதுக்கு வந்து கூப்பிடுறோம், கொஞ்சமாச்சும் என்னன்னு கேக்குறீங்களாடா? அப்படி தூங்குறீங்க? டேய் செம்ம டயர்ட்ரா, முடியல. புரியுதுடா, சாப்பிட்டு கூட தூங்கலாம்ல. ஆமாண்டா மச்சான், பசிக்குது, எந்திரிங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஐடியாவை யார் உங்களுக்கு சொன்னது? டேடே மச்சான், நான் இல்லை, முழுக்க விக்ரமோட பொறுப்பு. அட பாவி, இப்படி கோத்து விடுற? எனக்கு இருக்குடா இன்னைக்கு. டேய் 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 அடிச்சுக்காதீங்கடா. ஐயோ என்னப்பா நீங்க, தூக்கமா வருது. இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க எங்களை. வா நிக்கி, நாம தூங்கலாம். இவளுங்க 2 பேரும் எந்த உலகத்துல தான் இருக்காளுங்க? நிக்கி கொஞ்சம் எந்திரிச்சா நல்லா இருக்கும். ஆத்தி எந்திரிக்கிறியா? கொஞ்சம் சாப்பிட்டு படேன். ஆஹா போ, எனக்கு எதுவும் வேணாம். நிக்கி நீயும் தான் எந்திரிச்சு சாப்பிட்டு அப்புறமேட்டு படுத்துக்கலாம், எந்திரி. போங்க, எனக்குலாம் எதுவும் வேணாம். எனக்கு தூக்கமா வருது. டே மச்சான், ஐஸ்கிரீமும் சிக்கனும் வாங்கிட்டு வந்தோம் தானே? சரி, அவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரியல, அதனால நாமளே சாப்பிடலாமா? டே விக்கி, நீ வேற ஐஸ்கிரீம்னு சொல்லிட்ட. எங்க இவ எந்திரிச்சு கேட்டான்னு வச்சுக்கோ, நீ தான் பொறுப்பு. இப்பயே சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், ஆர்டர் போட்டுக்கலாம். எப்படி சார், ஐஸ்கிரீம் குடிக்கிறதா சில சாப்பிட்றதா? டேய், நியர்பை ஷாப் ஏதாவது பக்கத்துலேயே இருந்தால் போடுறேன்டா. டேய் விக்ரம், சரி யாருக்கும் ஐஸ்கிரீமும் சிக்கனும் வேணாம் போல. சரி வாடா, நாம் சாப்பிட்லாம், செமையாக பசிக்குது. என்ன ஐஸ்கிரீமா சிக்கனா? டேய் என்ன விட்டு சாப்பிட்டீங்க கொன்றுவேன். பாத்தியாடா மச்சான், இப்போ எப்படி எந்திரிக்கிறாளுங்கன்னு. நிக்கிமா கொஞ்சம் எந்திரிச்சா பரவாயில்ல. அடப்பாவீங்களா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அப்போ போய் சொன்னீங்களா? ஐயோ ஆத்தி, நான் போயெல்லாம் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். வாங்க இப்போ சாப்பிட்லாம், பசிக்குதுடி எனக்கு. தயவு செஞ்சு ஏஞ்சி வாங்க. சரி சரி சாப்பிடலாம், எனக்கும் பசிக்குது. அடிப்பாவி, நானே தூங்கி எழுந்துட்டேன், இவ இன்னமும் எந்திரிக்கல பாரு. எழுப்பலாமா? வேண்டாம், எப்படியோ நீ எழுப்பாதன்னு தான் சொல்ல போறா. டயர்டாக இருக்குன்னு வா. சரி, எதுக்கு அவளை தொல்லை பண்ணோம்? செம்மையாக பசிக்குது. இவனுங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துருப்பானுங்களா? சரி வெளில போய் பார்ப்போம். டே சக்தி, நாங்கள் உள்ளே வரோம். ஆமாம் பார்த்து இருந்துக்கோங்க, நாங்கள் உள்ளே வர போகிறோம். வாங்க வாங்க, அப்படி ஒன்றும் இங்கே பெருசாக இல்லை, வாங்க. டேய் என்னடா சக்தி, நாங்கள் வேற என்ன எதிர்பார்த்து வந்தோம்? ஏன்டி கடுப்பு கிளப்புறீங்க? எனக்கு பசிக்குதுடி. அட சக்தி, நாங்கள் அதுக்காக தான் உனக்கு கூப்பிட்றதுக்கே வந்தோம். வாங்க 2 பேரும் போய் சாப்பிட்லாம். ஆமாண்டா, துர்கா வெளுப்பு. யார் இவளா? இவெல்லாம் வரமாட்டா, வா நாமளே போகலாம். என்ன சொல்கிற? இல்லையே, அவளுக்கு பசிக்குமே. அதெல்லாம் என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டாடி. வாடி போகலாம். துர்கா வா சாப்பிட்லாம், உனக்காக சிக்கன் பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அடிப்பாவி, இவ்வளோ நேரம் நான் எழுப்புனேன்.
எனக்கும் செம்மையா பசிச்சுது, வாங்க போலாம். ஏய் துர்கா, இங்க ஒருத்த பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு சக்தி, வா சாப்பிட போலாம். உனக்கு பசிக்கல? அடி பாவி, ஒருத்தன் எவ்வளோ நேரம் எழுப்புனேன், அப்போ கூட எந்திரிக்கல. அவள் அங்கேருந்து வந்து சிக்கன் பிரியாணின்னு சொன்னதும் ஏஞ்சிக்கிட்டேடி. டேய் சக்தி, சிக்கன் பிரியாணி எனக்கு பிடிக்கும்ல. சரி வாங்க போகலாம். உங்கள் 2 பேத்துக்கும் சிரிப்பாக இருக்குல்ல, என்ன பண்ணுறது, இருக்கதான் செய்யும். சரி சரி புலம்பாதடா, வா போலாம். சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, வா. வா சக்தி போலாம், போயிட்டே வேணாலும் பேசிக்கலாம், வாயேன். அப்படியா, சரி வா போகலாம். என்ன பிரீத்தி சொல்ற, கல்யாணம் ஆச்சா சக்திக்கு? அடா ஆமா ரம்யா, எப்போ ஆச்சு எப்படி ஆச்சுன்னே தெரியல. அவன் வந்தாதான் அவன்கிட்ட தான் கேட்டு விசாரிக்கணும். அவன்கிட்டயே கேட்க போறான்ற, அவன்கிட்ட உண்மையை சொல்வானா? சொல்லுவான். தா இவ இருக்காளே, நம்ம கூட இருக்காளே ரேஷ்மா, அவ தான் அவனை லவ் பண்ணிட்டு இருந்தா. என்ன சொல்ற, அவளுக்கு கஷ்டமா இல்ல? அதான் நான் பாதிலே இவனை விட்டு தொலைடி, வேற ஆள் நல்ல ஆளா கிடைப்பான்னு சொல்லி அவன் மனசை நான் தான் மாத்தினேன். ஓ அப்படியா? ஆமா, இந்த விஸ்வா என்ன ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டான். அவனுக்குலாம் ஃபோன் பண்ணாத ரம்யா, அவன் ஆளே மாறிட்டான், அவங்க கூட சேர்ந்துட்டான். என்ன அருண் கூடயா? அட ஆமா, இப்போ ஆத்தியும் அவனும் ஃப்ரெண்ட்ஸான். என்னடி சொல்ற? என்னமோ அவள் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னா? ஏன் ரம்யா, எல்லாரும் இந்த மாதிரி இருப்பாங்களா? ஆமாம் பிரீத்தி, அருணுக்கே கல்யாணம் ஆனாலும் நான் அவனை விட மாட்டேன், விட்டு தரவே மாட்டேன். சூப்பர் ரம்யா, இப்படிதான் இருக்கணும். அவன் இருக்கான் பாரு, அவன் என்னன்னே தெரியல, இப்போ வேற யாரையும் லவ் பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்டான் காவியா அவன். சரி விட்டு தள்ளு, இனிமே அவனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை. சரி இனிமே ஏதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ரேஷ்மாக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற? என்னன்னு தெரில, அந்த விஸ்வா வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணான், இதெல்லாம் விட்டுட்டு போய் வேற வழியை பாருங்க, உங்களுக்கும் நல்ல லைஃப் கிடைக்கும், நல்லது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஞானி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். ஓ, அதனால எனக்கு என்ன கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு, அவன் மாறினாலும் மாறிடுவாளான்னு தோணுது, அதனால தான் அவன் வேண்டான்னு. அப்போ சரி விடு. ஏண்டி என்னை பற்றியே பேசுறியாடி நீ? பிரீத்தியா, நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல பிரீத்தி. எத்தனை வருஷமா நான் உன் கூட இருக்கேன், நேற்று வந்தவ கூட சேர்ந்துட்டு நீ என்னை பற்றியே பேசுகிறல்ல, அவளுக்காக என்னை விட்டு கொடுத்துட்டேன். சரி விடு, எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். பிரீத்தி சரி அவன் வரா. ரேஷ்மா, டைம் ஆச்சு, போகலாமாடி? நாளைக்கு வேற வேலை அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஆஃபீஸில். அட ஆமால, சரி வா போகலாம், நீ போ நான் வரேன். ரம்யா சரிடி, நீ பார்த்து போ, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அட நீ இன்னும் போகலையா? சரி வா நம்ம போகலாம். போகலாமே, வா போகலாம். என்னடி ஆர்த்தி, மிஷின் ரெடி ஆயிடுச்சா? சரியாச்சுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ எது தெரியுமா எல்லாரும் இங்கே வர சொன்னேன்? எதுக்கு? கொஞ்ச நாளாவே சக்தியோட கல்யாணம், அது இல்லாமல் அவன் வீட்டில் போய் பேசிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப அலைஞ்சிட்டோம். ஸோ அதனால நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்னும் 2 நாளில் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும், அது ரொம்ப அர்ஜென்ட். ஓ அப்படியா? சரி, என்ன ஒர்க்குன்னு சொல்லுங்க, நாங்கள் சீக்கிரமாக பண்ணிடுறோம். சொல்கிறோம். ஆனால் இனிமேல் உங்களுக்குலாம் ஒர்க் கொடுக்க போகிறது நாங்கள்ல, அப்போ வேற யாரு? சக்தி தான் உங்களுக்குலாம் வேலையை பிரித்து கொடுக்க போகிறோம். ஏய் சூப்பர். டே சக்தி, உன்னதான்டா சொல்கிறாங்க. என்னையா? என்ன பார்க்குற, நீ தாண்டா. டே மச்சான், விளையாடுறீங்களா? இது ஆஃபீஸ் விஷயம், நம்ம ஒன்றும் ஜாலியாக விளையாடுற விஷயம் இல்லை. எனக்கு ஒன்றுமே வராது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. கற்றுக்கோ. டே மச்சான் வேணாண்டா. அடி, உன்னை 2 வெளுத்தாதான் நீ வேலைக்கு ஆவான்னு நினைக்கிறேன். டே என்னடா திடீர்னு இவ்வளோ பெரிய வேலையை கொடுக்குறீங்க? இப்போ நாங்கள் சொல்கிறது செய்வியே மாட்டியா? சரி என்ன ஒர்க்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் ஆள் பிரித்து விட்றேன். டே, நேற்று நாங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோம்ல, அதில் அவங்களோட ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா? அவங்க வந்து சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ்லாம் மேட் பண்ணுறாங்கடா. அவ்வளோதானே, சாக்லேட் ஆடு தானே. டே, விஷயம் என்னன்னா, அவங்க வந்து நம்பி வந்து யாரும் வாங்க மாட்டாங்களாம். ஏன்னா இப்படி தான் சொல்வீங்க, கண்டிப்பாக இல்லை சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஆடு இருக்கணும், அதுதான் அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டது. ஓ அப்படியா? ஆமாண்டா, யோசிச்சு முடிவெடு சீக்கிரம். திடீர்னு இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்து யோசின்னா எனக்கே ஒன்றும் வராது. யோசிடா மச்சான், முடியும் உன்னால. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, அவங்க மேட் பண்ணுற சாக்லேட்டில் மில்க் இருக்குமா? இல்லைடா, வித்தவுட் மில்க் தான். அப்புறம் என்ன மச்சான்,
ஈஸியாக இதை மார்க்கெட் பண்ணி வித்தரலாமே. எப்படிடா சொல்ற? டே, நார்மலாக டார்க் சாக்லேட்னாலே வெயிட் லாஸ்க்கு தான் எடுப்பாங்க அதிகமாக. அதில் லோ சுகர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுகர் ஃப்ரீனா அவங்க மேபி வேறு ஏதோ சுகருக்கு பதிலாக வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக? ஆமா. அப்போ இது நல்லா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஆட் போட்டாலே போதும்டா, நல்லா போகும். டே மச்சான், உனக்காடா திறமல்ல? டே, ஏதோ எனக்கு தோணுச்சு. அப்ப சரி, சீக்கிரமா ஆள் பிரிச்சு விடு. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? உள்ள வாங்க. டே, ஆர்த்தியும் நிக்கியும் அந்த எடிட்டிங் ப்ராசஸில் விட்டுறலாம். ஏன்னா ஆர்த்தி செமையாக பண்ணுவா. அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து தரது நிக்கி தான், நல்லா பண்ணுவா அவ்வளோ. அவங்க 2 பேரும் அதை பண்ணிக்கிட்டோம். அப்புறம் மச்சான், இன்னொரு ஐடியா இருக்குது. இப்போது அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இந்த இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லலாம் ஆட் நிறையா வருதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ்க்கு தான் நிறைய ஆட் வருது. அந்த மாதிரி நாமளும் பண்ணலாமேடா, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம்ல. அதுவும் ஒரு ஜாப் தானே, அதையும் நாமளே சேர்த்து பண்ணிட்டா. டே மச்சான், சூப்பர் ஐடியாடா. அந்த மாதிரி எடிட்டிங் ப்ராசஸ்க்கெலாம் நம்ம வர்ஷாவை சொல்லலாம், செம்மையாக பண்ணுவாள். வீடியோ எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணுவாள். அவளும் நம்ம ஆஃபீஸில், அவள் பேர் என்ன, அந்த ரேஷ்மா, அவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டோம். அப்படியே வெப்சைட்லேயும் ஆட் கொடுக்க சொல்லிடலாம். வர்ஷாக்கு எடிட்டிங் மட்டும் தான் தெரியும்னு இல்லை, கோடிங்லாம் சூப்பராக போடுவாள். என்ன கோடிங் தான் தெரியாது, ஆனால் ஈஸியாக ரன் பண்ணிடுவா, எரரே இல்லாமல். சக்தி நம்மளை பற்றி நல்லா இன்னும் கிளியராக அப்படியே தெரிஞ்சு வச்சிருக்கான்ல, மறக்காமல். ஆமாம். வேணா வர்ஷாக்கு அந்த ரேஷ்மா ஹெல்ப் பண்ணிட்டோம்டா, கோடிங்லாம் அவள் சர்ச் பண்ணி கொடுக்கட்டும். அவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டோம். 2 நாளில் கண்டிப்பாக முடிச்சிடலாம். சொல்லப்போனால் ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க அப்படி சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. டே, அந்த பிரீத்தியை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அவளா? அவள் சுத்த வேஸ்ட்டு. வேணா பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலையை அவளுக்கு கொடுத்துருங்க. யாருக்கு என்ன பிரிண்ட் அவுட் வேணாலும் அவள் எடுத்து தரட்டும். அப்புறம் சார், ஒன்றும் தெரியாதுன்ட்டு நல்லா வேலையை பிரிச்சு கொடுக்குற. எல்லாரும் பத்தி நீ நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கடா. இதுவே பெரிய விஷயம்தான், சீரியஸா சொல்றேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன்டா. அப்புறம் என்ன மச்சான், இனிமேல் இந்த ஆஃபீஸில் எல்லா வேலையும் பிரித்து கொடுக்கறது அவனே பார்த்துக்கிட்டோம். தாராளமா பாத்துக்கிட்டோம். டேய், இப்போ எல்லா வேலையும் என் தலையில் கட்டிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. அப்படிலாம் இல்ல மச்சான், இன்னும் நிறைய மீட்டிங்லாம் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கான ப்ரெசன்டேஷன் பண்றதெல்லாம் இவன் பார்த்துப்பான், விக்ரம் பார்த்துப்பான். நாங்க 2 பேரும் ஆளை பிடிக்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், அந்த மாதிரி வேலைலாம் இருக்குல்ல. ஐயோ, அதுக்கு நான் இங்கேயே இருந்து வேலையை பிரித்து கொடுத்துருவோம்ப்பா. இன்னும் இவங்களாம் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. நான் அவங்களோட எதிரி தானே, அப்போ என்னையும் பிரீத்தி மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். என்ன நடக்குதுங்க? அப்போ சரி, எல்லாரும் பக்காவா முடிச்சு கொடுத்துருங்க. என்ன கவலையை விடு, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ சரி, நான் ரேஷ்மா கூட ஒர்க் பண்ணுமா? சரி, நான் பார்த்துக்குறேன். ரேஷ்மா, நம்ம ஒர்க் பண்ணலாம், வா போகலாம். சரி. அப்போது அண்ணா, அப்படின்னா நானும் ஆர்த்தி கூடயே போட்டுமா? சரி, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. நான் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க போய் அதை பாக்குறோம். டே விக்கி, போகலாமா? போகலாமே. சக்தி, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரி மச்சான், நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் வா. டே இருங்க, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு, நான் கிளம்புறேன். சக்தி, ஒரு 2 நிமிஷம். டே மச்சான், நீ பேசிட்டு வா, நாங்க வெளில தான் வெயிட் பண்ணுவோம். நீ பேசிட்டு வா. ஏய் ரேஷ்மா, சூப்பர் வேலை பண்ண. அவன்கிட்ட இதுதான் சான்ஸ், என்ன ஆச்சுன்னு கேட்கணும். ஏய் பிரீத்தி, நான் அதுக்கு அவனை நிக்க சொல்லல. ஏய் சும்மா இரு, நானே பேசிக்கிறேன். ஆமா சக்தி, உனக்கு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு. யாரா அந்த பொண்ணு? ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு இல்லாத பொண்ணு உன் தலையில கட்டி வச்சிட்டாங்களா என்ன? ஏய், வாயை மூடிக்கிட்டுரு சரியா? சும்மா சொல்லு, நாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். நான் எதுக்கு என்னோட ஒய்ஃபை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்? உங்கள் வேலையை பாருங்களேன். ஏய் பிரீத்தி, வாடி போலாம். வேண்டாமா? ஏய் நீ அமைதியா இரு. இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா சுத்தி நீ என்னத்த சாதிச்ச? உன்னை எதுலயாச்சும் சேர்த்துக்கிட்டானுங்களா? நல்லா யோசிச்சு பாரு. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அட நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. விக்ரம் யாரு? சிஇஓ. நிதிஷ் ஆல்ரெடி இந்த கம்பெனிக்கு அவன் தான் பாஸ். இப்போ அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ். விக்ரம் அருணோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கானுங்க. அவனுங்களாம் ஒத்துமையாக தானே இருக்கானுங்க. எல்லா பிஸ்னஸ் விஷயத்தையும் அவனுங்க தானே பார்த்துக்கிறானுங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு விக்கி. சாரி சக்தி, உன் பேர் சக்தி தானே? சக்தி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?
உன்னை சும்மா தண்டத்துக்குன்னு கூட வச்சுட்டு தான் சுத்துறானுங்க ஒரு அடியாள் மாதிரி. மற்றபடி நல்லா யோசிச்சு பாரு, உன்னை வேற எதுக்காச்சும் கூப்பிடுறாங்களா? இல்லை இல்லை, கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. அவனுங்களாம் உனக்கு செட் ஆக மாட்டாங்க சக்தி. என்னடா அவன் வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகுது, நான் போய் பார்க்குறேன். என்ன பண்ற நீ? இருடி, அவன் யோசிக்கிறான். நான் சொன்னது கரெக்ட் தானே சக்தி? அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க சக்தி. கொஞ்ச நாளா நீயே யோசிச்சு பாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா அவ? இன்னைக்கு அவனுங்களா? டேய் இருங்க, அவன் என்னதான் முடிவு எடுக்கிறான்னு பார்க்கலாம்.